சரிம்மா, நேற்று ஒரு வகையா ஃப்ரீ கிடைச்சிச்சு உனக்கு. நேற்று ஒரு வகையா ஃப்ரீ பண்ணிட்ட. ஆயிடுச்சு. இன்னைக்கும் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு மார்னிங்கே அவங்க போட்டோ ஷூட் கிளம்புறதுனால நம்ம வந்துட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துடலாம். ஆஃப்டர்நூன் தான் வருவாங்க. சரி அதனால ஆஃப்டர்நூன் லஞ்ச் டின்னர் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. டின்னர் ஸ்பெஷலா செய்ய போறியா? என்ன டின்னர் ஸ்பெஷலா செய்யலாம்னு யோசிச்சு வச்சிருக்க? அது இனிமேல் தான் உட்காந்து சீட்டு குடிக்க போடுவேன். என்னன்னு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலாம்னு பார்த்தேன். ஸ்நாக்ஸ் செய்யற நேரத்துக்கு வீட்டுல இருக்கிறதே இல்லை, அதனால உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயந்தரம் செய்யறேன், பட் ஆனாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்துருவாங்க. பானிபூரி சாப்பிட்றியாடாச்செல்லாம்? ஈவினிங் பானிபூரி செஞ்சு வைக்கட்டுமா? ஓகே. அதுக்குள்ள வந்துருவியா? வந்துருமா? காரம் இல்லையாமேப்பா? எத்தனை மிளகா போட்டதுமா? ஆமா, நானும் பார்த்தேன், நிறைய மிளகா இருந்தது. நானே பையனுக்கு தான் கம்மி விட்டேன். கடையில கொடுக்குற தோசை கடையில கொடுக்குற பாருக்கா, அது இந்த மாவோட ஸ்பெஷல் இல்ல? இல்லப்பா, இந்த கடாய இந்த என்ன வேணும்? இன்னும் ஒரு இது சாப்பிடு. இன்னும் ஒரே ஒரு தோசை சாப்பிடுறா செல்லம். சரி, அப்ப ஜூஸ் போட்டுட்டா ஓகேவா இருக்கும். இப்படி போய் 5வது ஸ்ட்ரீட்ல போயிட்டு இப்படி இந்த வழியா வரீங்க தெரியுமா? பிக் பாஸ் வழியா வெளில வந்தேன்னா சூப்பரான எக்ஸசைஸ். மார்னிங் அட்வைஸ் இல்ல, எல்லாருமே தான் சொல்றாங்க, நானும் அதான் சொல்றேன். இப்ப இந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி நடந்தாங்கன்னா அந்த மசில்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். நல்லா டைட்டா இருக்கிறது, அப்பதான் அந்த டெலிவரி டைம்ல பெயின் ஜாஸ்தி தெரியாது. இல்லைன்னா டைட்டா இருக்கும்போது பெயினா தெரியும் நமக்கு. அதனாலதான் ரொம்ப பெயினா தெரியுது. அதனாலதான் நார்மலாகவும் சிசேரியன் ஆகும் ஏதோ ஒண்ணு, பட் ஆனா அந்த டைம்ல பெயின் கம்மியா இருக்கும். ஈவினிங்ல நீங்க கார் எடுத்துன்னு போறதுக்கு பதிலா ஒரு வாக்கிங் ஒன்று போங்க, 2 பேரும். கையில ஒரு இது அதை அடைக்காதன்னு காலங்காலையில போட்டு அடைக்காத கிடைக்காதன்னு இதுதான் சொல்றது. கொஞ்சம் விடுன்னா அந்த ஜூஸா போட்டு அப்படி கொண்டு வந்து வச்சேன். ஜூஸ்னா பாலா குடிச்சாதான் வெள்ளை எடுக்குதுன்னு சொல்லி தான் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். தின்னதையும் வர வச்சுட்ட. நீ இருக்க பாத்தியா? நீ கொஞ்ச நேரம் கையங்காலையும் வச்சு சும்மா இருக்குதியா? நீனு முழுசாவா எடுக்குது? போய் பாரு முழுசா வருதா இல்லையான்னு. கம்முன்னு இருந்தா இருக்கியா நீ? நான் போடாத, கொஞ்ச நேரம் ஆகட்டா, போகும்போது கையில குடுன்னு மொத்தத்தையும் தம் பண்ணி எல்லாத்தையும் குடுத்து விட்டுற. சரி, இன்னும் 2 தோசை சாப்பிட சொல்லுவோம். வேற என்ன பண்றது? நீ வாந்தி எடுத்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அது என்னப்பா, புரோட்டீன் ஷேக்கா? அதுங்க காலேஜ் போகும்போது கூட நான் இப்படி அனுப்புனது இல்லப்பா. ஸ்கூல் போனது கூட இப்படி பேக் பண்ணி நான் அனுப்புனது இல்லப்பா. இப்ப நம்ம அனுப்புறது வந்து பிள்ளைங்களுக்காக கிடையாது, குட்லுக்காக. குட்லுக்காக அப்படி அனுப்பிச்சு விடுறோம். எங்க பாருப்பா, மாப்பிள்ளையோட சீக்கிரம் அது ரெடி ஆச்சு. இப்ப வாந்தி எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இல்ல, அவர் கிளம்பிட்டாரா இல்லையா? திருப்பி சாத்திட்டாராமா. அது கிளாஸ்ல இருக்குதுப்பா, அதை ஏன்பா குடுக்குற? உடச்சு போட்ட போது கிளாஸ்ல இருக்குது, அதை மெயின்டைன் பண்ண தெரியாது. நம்ம அந்த இதுல வைப்போம்ல, அதை கொடு. இன்னொன்னு டாடி, அவங்க வந்து நாங்க காலேஜ் ஸ்கூல் போகும்போது கட்டி கொடுக்குறதுன்றது அது வேற விஷயம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க வச்சிருந்தே இல்ல. லஞ்ச் பாக்ஸ் இல்ல இதெல்லாம் வாங்கினது இவன் தான். ஒண்ணு விடாம எல்லா ஐட்டமும் போச்சு.
இந்நேரத்துக்கு ஜோலி ஓவர், அதை உடச்சிருக்கோம். இந்த ஷேக் வாங்கினது இவன் தான், இதை வாங்கினதே எதுக்குடா இது, என்ன இதுல போட்டு சாப்பிட்டா அழகா இருக்கும். ஏதோ ஒன்று, ஆனா நீ வாங்கினதுக்கு தானே ஃப்ரீ குத்தான். உன்னை பார்த்தவொன்னு ஃப்ரீயா எடுத்து குத்துட்டானா, இருந்தாங்க நீங்க ஜிம் போறீங்க நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு. 500 ரூபாய்க்கு புரோட்டீன் வாங்குறேன் பிளாஸ்டிக் பாட்டில், 500 ரூபாய்க்கு கிரியேட்டின் வாங்குறேன் இந்த பாட்டில். நல்லாதான் இருக்கு. ஆமா இது பரவாயில்ல. ஆஃபர் இருக்குதான்னு பார்த்து வாங்கிடு. 500 தான். அது சரிடா, இப்போ அந்த பாட்டில் தரணும்ல அவன். அப்படிலாம் கிடையாது. இன்னும் 500 ரூபா பொருளுக்கு இது 1500 ரூபா ஆயிருக்கும் எப்படியா இருந்தாலும் வெளில வித்தா. 4000 ரூபாய்க்கு வாங்கணும் பொருள் பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்தானுங்க. 500 ரூபாய்க்கு இது. நட்டர்லா தடவி பிரெட் உள்ள வச்சு கொடுப்பா. அதுக்குள்ள நான் அவளுக்கு இது அவனுக்கு தோசை ஊத்திட்டு நானே இதை கட் பண்ணிக்கிறேன். உடுப்போ நீ தோசை ஊத்த அவனுக்கு. இப்போ கம்மியாவே போடு, அது சாப்பிடாது. அவன் சாயந்தரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்லப்பா. சாப்பிடுவல்ல, அப்போ போடு புல்லா. நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணின்னு இருக்க? புல்ல வாமிட் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால சரி. வாமிட் எடுக்க வச்சுட்ட நீ? நான் விக்கலப்பா, நான் கேட்டேன் அப்பவே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்ட்டு. குடிக்கிறேன் அப்படின்னு. அது குடிக்கிறேன்னு தான் சொல்லு, நீ கேட்டுனே இருந்தானா என்ன சொல்லு, வேணான்னா சொல்லும். போகும்போது இப்ப கொஞ்சம் இறங்கி இருந்தா, வயிறு இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் போகும்போது கொடுத்துருந்தா வயிற்றுல நின்று இருந்திருக்கும். போட்டு போட்டு நிறைக்கிற கழுத்து வரைக்கும் அதே பேசுன. அப்படியே பெரிய தேச துரோகம் செஞ்சுட்டேன். இப்போ அதான் சரி, எதுக்கு இவ்வளவு ஸ்வீட் போட்டுனுங்கிற? இல்ல ஸ்வீட் கம்மியா தான் போடுறேன். இல்லப்பா இது நட்டர்லா தடவி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, முழுசா வச்சா சோம்பேறி என்ன பண்ணும், அது முழுசா எடுத்து நான் வாயில வச்சேன், நம்ம இது மேக்கப் கலந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படியே கூட விட்டு வரும். இப்படி பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கேன், அது சாப்பிடணுன்ற எண்ணம் வரும். எடுத்தா ஒரு வாய்க்கு ஒரு பீஸ் எடுத்து உள்ள போட்டுக்கலாம்ல. அதையும் நான் ரெண்டா நீ கட் பண்ணணும். இல்ல இது என்ன ஆகும், ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா கரெக்ட் ஆயிடும். பாருங்க, ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போது கூட ஒன்றா இப்படி கொடுத்தது கிடையாதுங்க பாரு. இது ஒண்ணு, இது ஒண்ணு. அப்போ இப்போ கொடுக்குறோம்னா அது காரணம் அவுட்டர் ஃபுட்டு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னுட்டு. அப்ப ஏன் குடுக்கலன்னு? அப்பவும் அவுட்டர் ஃபுட் வெளியில எல்லாமே கிடைக்கும்பா, ஆர்டர் போட்டா அது சிட்டிக்குள்ளதான்ப்பா. ஆனாலுமே என்ன, அது சாப்பிட கூடாதுல்ல. போட்டோ ஷூட்ல டயர்ட் ஆயிடக்கூடாது, கையோட அப்படியே எடுத்து சாப்பிட்டுறணும்னு. இன்னும் ஒண்ணு சாப்பிடுங்க மாப்ள. ஏன் சட்னி? ஓ சரி ஓகே. இப்போ காஃபியும் டீயும், ஒருத்தர் காஃபி ஒருத்தர் டீ. ஓகே, காலைக்கு கடமையை முடித்து விட்டாய் பேபிமா. ஆமா, இதுக்கப்புறம் இரவு கடமை தான் ஸ்டார்ட் ஆகும் உனக்கு. ஈவினிங் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு பானிபூரி செஞ்சுட்டு நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் நானே செய்றேன். நல்லா இருக்குமா? சரி ஓகே. சரிடா, இது வரைக்கும் செஞ்சது இல்லை. இது வரைக்கும் நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் மேகி தான் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் அந்த நூடுல்ஸ் உப்மா மாதிரி தான் இதுதான் செய்வேன். ஆமாம், இங்கே வந்த புதுசில் செஞ்சோம். அந்த டைம்ல சாப்பிட்டோம். அப்போ கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவோம். எவ்வளோ பேர் கிடைக்காம இருந்தாங்க. நம்ம ஓடி போய் முதல்ல சொல்லி வச்சு வீட்டுக்கே வந்துச்சு. ப்ரொவிஷன்றதுனால தப்பிச்சோம். ஈஸியா வந்துடும் வீட்டுக்கு. ஒரு ஆர்டர் இருப்பாங்க, அத எத்தனை பேர் புக்கிங்கோ அத்தனை பேருக்கு டிவைட் பண்ணிப்பாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், லக்கேஜ் எல்லாம் ஏத்தினுக்குறாங்க. போட்டோ ஷூட் டே. நாங்களுமே உங்களை மாதிரி வீடியோல தான் பார்க்க போறோம். இல்ல நாங்க போட்டோ ஷூட்டுக்கு போறோமா இல்ல மூவி ஷூட்டிங் போறோமான்னு தெரியல. என்னப்பா எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சது நைட்டு. இப்ப அங்க போய் காட்டு எப்படி குவிஞ்சு கிடக்குதுன்ட்டு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். கிச்சன்ல எவ்வளோ இது ஆயிடுச்சுன்ட்டு. நான் இப்ப நிறைய வேலை இருக்கு. இப்ப கடன் முடிக்கணும். மத்தியானம் துணி காய போட்டு எடுக்கவே இல்லை. இப்ப திருப்பி ஒரு பேட்ச் துணி வேற காய போடணும். ஓவர் வேலை இருக்குது. வந்தா வேலை ஒரே முட்டா செய்யற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா காத்தோடின்னு கிடக்கும். அதுக்கு ரீசன் அது இல்லப்பா. 11 மணிக்கு படுத்து 3 மணிக்கு எழுந்தேன், 2 மணிக்கு எழுந்தேன். அது எத்தனை தடவை சொல்லி காட்டுவேன். விளாக்ல இப்பதானே சொல்லி காட்டுறேன். நேர்ல நிறைய வாட்டி சொல்லி காமிச்சிட்டேன். என்ன அப்ப இல்ல இவ்வளோ வேலை இருக்குது, நீ அப்ப அதை செய்ய வேண்டியது தானே. அதை விட்டு ஓடி போய் படுத்துக்கினேன்.
அப்புறம் இவ்வளோ வேலை இருக்குதுன்ற. அப்பெல்லாம் வேலையே இல்லை எனக்கு. நான் ஏஞ்சோடனே கடகடன் துணியை எடுத்துன்னு போய் காய போட்டேன். எல்லா துணியும் இது போட்டேன், எல்லா பாத்ரூமையும் கழுவுனேன், எல்லா ரூம் இன்ஸ்பெக்ஷன் போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த அக்காவை வச்சு கிளீன் பண்ணி கூட்டி தொடச்சி இன்னைக்கு அவ்வளவு வேலை நானும் பாத்துருக்கேன். சும்மா ஒண்ணு உட்கார்ந்துருக்கேன். சொல்லும் போதே மூச்சு வாங்குதா? யாருக்கு? எனக்கு வாங்குது. அப்ப அது செஞ்ச போது எவ்வளவு மூச்சு வாங்குன்னு நினைச்சு பாரு. தண்ணி இல்லாம வேற 1/2 மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து அத வேற வந்துட்டு அப்பதான் போயிட்டு பார்த்தா என் கண்ணு எல்லா ஆளுக்கும் தென்படுது. சரி கழுவு, பாத்ரூமையாவது கழுவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கழுவின்னு இருந்தேன். போய் பாரு நம்ம பாத்ரூம் எவ்வளவு பளபளன்னு தெரியுது. நம்ம பாத்ரூம் எப்பயுமே பளபளன்னு தான் இருக்கும். திஸ் பாய் தான் பாத்ரூம் நீட்டா இருக்குதுடா. ஆனா உன் ரூம் ஏன்டா அப்படி வச்சுக்கிற நீனு? காலையில அவன் ரூம் போய் பாக்க நானும் பார்த்தேன். வந்துச்சு எனக்கு டென்ஷன் ஆயிட்டேன் நான் பார்த்துட்டு. அப்படியே திறந்து துணி எடுக்குது, அப்படியே மாட்டுது, அப்படியே தூக்கி போட்டு போயினே இருக்கிறான்ப்பா. அப்படிதான் இருந்தது நீங்க ரூமு. நேத்து வந்தான் வந்துட்டு இன்னும் சொன்னான். என்ன சொன்ன? பிஸ்கெட் இப்படி இருக்கு, ஓபன் பண்ணி இருக்கிற எறும்பு வந்து கீழே ஓடி நிக்குது. சரியா? அது பிஸ்கெட் மேல இருக்கு, சாப்பிட்டு முடிச்ச பிஸ்கெட் அது. அவன் வந்து சொன்னான், இங்க பாரு பிஸ்கெட் எப்படி போட்டிருக்கேன். என்ன கப்பு உங்க ரூம்குள்ள நீ காலையில இவர் வாஷ்ரூம்ல இருந்தாரு, என்ன பண்றது தெரியாம இவன் வாஷ்ரூம் தான் போனான். இந்த ரூம்குள்ள போனா அப்படியே ஸ்வெட் ஸ்மெல் புகே அடிக்கவே இல்ல. அடிக்கலாமா? என்னது அவன் ரூம்ல அடிக்கும். நான் வந்துட்டு அது ஸ்வெட் ஸ்மெல்லாம் தெரியல, ஒரு மாதிரி அது பர்ஃபியூம் ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி ஸ்வெட் ஸ்மெல் தான். என் மூக்கறுப்பு சென்சிட்டிவா இருக்கிற டைம்ல எனக்கு நல்லா அடிச்சிச்சு. ஒருவேளை இவன் அன்னைக்கு நைட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தான்ல, அதனால அந்த ஸ்வெட் ஸ்மெல்லாம் இருக்கும். இல்ல எல்லா அழுத்துணியும் வெளியில இருந்து கிடக்கு. மேபி அதனாலயா இருக்கும். என் ஈர துணி எல்லாம் எதுக்குடா இப்படி நாத்தடிக்குது துணின்னு நானு துணி. அதான் அவன் ஊருக்கு போயிட்டு வந்தான்ல, துணி நாத்தப்பா ஈரம்ப்பா. அப்படியே ஈரம் அப்படியே பேக்ல வச்சுட்டு நனைஞ்சு ஈரம் அவ்வளவு ஈரம் நாத்தம் சொல்றேன். அதனாலதான் இருக்கும். ஊருக்குலாம் போய் எறும்பு வரத்துக்கு வேலையே இல்லடா. நீ அங்க சாப்பிடுறதே இல்லை எதுவுமே, அதனால எறும்பு வராது. மடிச்சு வச்சு ஏற கட்டி நான் காலையில பார்த்தேன்பா. பெட்ஷீட்லாம் இது பண்ணி பாத்ரூம் வெட்டி பார்த்தேன். சரி பாத்ரூம் நீட்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா தான் இருந்ததுட்டு அப்புறம் அப்படியே வெளியில எல்லாம் கிளீன் பண்ணி பேசிக்க. நான் இனிமேல் என் ரூம் பண்ண அர்பன் கம்பெனி போட்டுக்கிறேன். பாத்தியா 400 ரூபா தான் 3 டைமுக்கு. அர்பன் கம்பெனிக்கு வராதேடா, எந்த கம்பெனியுமே இங்க வரலையே. அப்ப கூட நான் கூட ஓவரா பேசுறீங்க, இனிமேல் நான் கிளீனா வச்சுக்கிறேன்னு சொல்றானா பாத்தியா? அர்பன் கம்பெனி போட்டுக்கிறான். ஆமா அர்பன் கம்பெனி பாத்ரூம் தான் கழுவுவாங்க. யார் சொன்னா? எல்லாமே பண்ணுவாங்க. நீ என்னடா பேச்சுலர் பாயா நீனு? இல்ல பேச்சுலர் ரூம்ல இருக்கிறதா நினைப்பா உனக்கு? இதுக்கப்புறம் வந்து பிள்ளைக்கு 21 வயசு ஆயிடுச்சு, வயசுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டு வேலையை சொல்லி தரணும். ஏன்னா போற இடத்துல நாளைக்கு வேலை கீழே எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன்? தனியா அனுப்பத்துக்கு இப்ப மனசு கஷ்டப்படுது இல்ல. என் பிள்ளைக்கு 4 வேலை தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன்? அவன் பொழிச்சுப்பா அப்படின்னு நான் நினைப்படா இல்லையா? அதனால நாளையில இருந்து அவனுக்கு ட்ரைனிங். அவங்க அக்கா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? மௌலிக் டெய்லி ஒரு ட்ரைனிங். வீடு கூட்டுறது, வீட்டு பெருக்கிறது. நீ ஏன் பண்ண மாட்டேற? நான் எனக்கு பண்ண தெரியும்டா, எப்ப விட்டாலும் நான் பண்ணுவேன். அதே மாதிரி நீ தெரிஞ்சுக்கோ. அந்த ரோபோட் வாங்கி அடுத்து வா. சரி ரோபோ வாங்கி பண்ணாமா? அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவேன்? துணி மடிக்கிறதுக்கு என்னடா பண்ணுவேன்? துணி மடிக்கிறது கையில மடிக்கணும். கையில மடிச்சுதான் ஆகணும். பெருக்கிறதுக்கு கழுவுறதுக்கு வேணா ஆள் வச்சுக்கலாம். சரியா? துணி மடிக்கிறதுக்கு வந்து அழுக்கு துணி போடுறதுக்கு மடிக்கிறதுக்கு எல்லாம் ஆள் வைக்க முடியாது இல்ல. அது சொந்த வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். காய போடுறத நம்ம தானே செஞ்சாகணும். அப்ப அது கத்துக்கோ. நானே கத்துக்கிறேன். ஒடியில போட்டு டிப்பு போட்டு அமைச்சு அதை கத்துக்கிறேன். அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குடா. அந்த டெக்னிக்லாம் அவசியம் கிடையாது. ஈர துணியை தூக்கி போடுறது தேவன்றப்போ நான் வந்து தனியா இருந்தா தேவன்றப்போ யூடியூப் போட்டு பார்த்து அதே அது கரெக்ட். இன்னும் தனக்குன்னா தானா ஆடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரிதான் நானும் இருந்தேன். எங்க வீட்டுல வேணா என்ன சொல்லுவாங்க, தின்ன தட்டை கூட நகர்த்தி வைக்காத ஆள் தான் நானுமே. இன்னைக்கு வந்து நான் செய்யல, நீ எங்க பேபிமா செய்யற, நீ கிழிச்ச அப்படிம்பாங்க. ஆனா நான் செஞ்ச என்னை வந்து இப்படி வந்து இப்போ சிவனக்கா சொன்னதை நீ எடுத்துருக்கணும். நீ எடுக்கல. அந்த அக்கா சொல்லிச்சு முதல்ல எல்லாம் பிரியா நல்லாதான் செஞ்சு இருந்தது, இவங்கனாலதான் கெட்டுச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இவங்கதான் எனக்கு கெடுத்தாங்க. அது அப்படியே ரத்தத்தை ஊறி போச்சு. இப்ப செய்யணும்னு நினைச்சா கூட மனசு வர மாட்டேங்குது. அப்படி சொல்லு. இப்ப செய்யுது. நான் செய்யும் போது நீங்க வந்து என்ன வேணாம் நீங்க இல்ல பண்ணி என்ன பழி வாங்கினீங்களே. இப்ப நீங்க செய்யணும்னு சொல்லும் போது நான் ஏன் செய்யணும்? செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிதான்.
ஓகேவா? எல்லாரும் சும்மா ஃபன்னுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசின்னு இருக்கோம். நீங்க சீரியஸா எடுத்துட்டு வந்து கேட்காதீங்க. உங்க வீட்டுல ஜாலியா நீங்க பேச மாட்டீங்களா உங்க பிள்ளைங்கள ஏதாவது? அந்த மாதிரி தான் நாங்களே எங்க பிள்ளைங்கள பேசுறது. ஓகேவா? அவங்கவுங்க நேரம் காலம் வரும் வரை அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கத்துப்பாங்க, அவங்கவுங்க செய்வாங்க. அதனால அதுக்கு ஒரு டைம் நேரங்காலம் கிடைக்கும். அந்த டைம்ல எல்லாருமே செய்வாங்க. நானும் அந்த மாதிரி தான் செஞ்சேன். அதே மாதிரி எங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி போற இடத்துல எப்படி பொழைக்கணுமோ அது மாதிரி பொழைச்சுப்பாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.